பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே அஸ்தரோத்திலும் எக்ரோனிலும் உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் கொண்டு சென்ற போது என்ன நடந்தது என்பதை இங்கே வேத வசனங்கள் தெரிவிக்கிறது. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசிலிருந்து அஸ்தரோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலை கொண்டு வந்து தாகோன் நண்டையிலே வைத்தார்கள். மறுநாள் காலை வந்து பார்த்த பொழுது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது என்பதை அவர்கள் பார்த்தார். மீண்டும் எடுத்து திரும்பவும் நிறுத்தினார்கள். அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்த பொழுது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியில் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதி இருந்தது. மகிமை உண்டு. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை குறித்து பார்க்க வல்லமை தேவனுடையது. அவரே வானாதி வானங்களில் சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிறவர். வானங்களில் உள்ள வானம் பூமியும் சகலவற்றையும் அவர் உண்டாக்கினவர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவருடைய பிரசன்னம் அடைந்த உடன்படிக்கை பற்றி அவமதிக்கும் போது நடக்கதான காரியங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அஸ்தரோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு இங்கே வியாதி வந்ததை குறித்து பார்க்கிறோம். அங்கே காத் பட்டணம் வரைக்கும் சுற்றி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் தேவனுடைய பெட்டி எடுத்து சுற்றி கொண்டு போன போது அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரகமாக தேவ கோபாக்கினை இறங்கிவிட்டது. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் பெரியவர் முதல் எல்லோரையும் மூல வியாதி மூலமாய் அங்கே வாதிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக பேர் செத்து போனார்கள். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தர் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளை குறிச்சொல்களை எல்லாம் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று சொல்லி அங்கே ஆலோசனை பண்ணியதை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை மீண்டுமாக குற்ற நிவாரண பலியோடு கூட அவர்கள் மீண்டுமாய் திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார்கள். அப்பொழுது ஒரு புது வண்டியிலே அந்த உடன்படிக்கை பற்றி ஏற்றி கறவை பசுக்களை அந்த வண்டியிலே கட்டி அந்த கன்றுகளை பின்பதாக போக விடாமல் வீட்டிலே வைத்துவிட்டு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை குற்ற நிவாரண பலிகளோடு வைத்து பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பச்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கி நமக்கு செய்தவர் அவர்தாமே கர்த்தர்தாமே என்று சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவு எடுத்தார்கள். அதேபடியே அவர்கள் அந்த வண்டியை விட்டபோது அது பச்சிமுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியை கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தீன் அதிபர்கள் பெத்செமின் எல்லை மட்டும் அவன் பின்னே போனார்கள். அப்பொழுது அதை கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். சிலர் கர்த்தருடைய பெட்டிக்குள் எட்டி பார்த்த பொழுது அங்கே ஜனங்களின் 50,070 பேரை
அங்கே ஆண்டவர் அடித்ததை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் இறந்து போனார்கள். தூக்கி கொண்டு பெரிய சங்காரம் அங்கு நடந்து விட்டது. கர்த்தரோடு அதே விளையாடக்கூடாது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமையுள்ள தேவன், அவர் பொறுமையாயிருப்பார். ஆனால் சில சமயங்களிலே எல்லை மீறும் பொழுது கோபாக்கினை வெளிப்பட்டு விடும். அதே போல 7வது அதிகாரத்திலே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடத்திலிருந்து விலக்கி தேவனுக்கு ஆராதனை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை பெலிஸ்தர் கைகளில் நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லி அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரரை மிஸ்பாவிலே கூட்டி வர செய்து அங்கே தேவனுக்கு பலியை செலுத்தின பொழுது பெலிஸ்தர்களுக்கு எதிராக திரண்டு வந்தார்கள். ஆனால் மிஸ்பாவிலிருந்து இஸ்ரவேலர் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்தாரிம் பள்ளத்தாக்கு வரைக்கும் முறியடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பிரசன்ன மகிமை உண்டாவதாக. என்பதாக சாமுவேல் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். 8வது அதிகாரத்திலே சாமுவேல் முதிர் வயதான பொழுது தன் குமாரரை இஸ்ரேல் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தார். ஆனால் ஜனங்களோ அந்த குமாரர் பொருளாசை கொண்டவர்களாய் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிறவர்களை பார்த்த பொழுது எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்டார்கள். இதுவரையிலும் இஸ்ரேல் மீது செய்யப்பட்ட ஆட்சி தேவனுடைய ஆட்சியாக இருந்தது. தேவனே அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார். நியாயாதிபதிகளை அனுப்பி அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து நியாயம் விசாரித்து கர்த்தருடைய ஆளுகை அங்கே வெளிப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஜனங்கள் மற்ற பிரஜாதிகளைப் போல, மற்ற சுற்றிக்கு தேசங்களைப் போல எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ராஜாவை கொடுப்பது தேவனுடைய சித்தமல்ல. ஆனாலும் அவர்கள் கேட்டபடியினாலே ஆண்டவர் அங்கே அனுமதியாக கொடுக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இது அனுமதிக்கப்பட்ட சித்தம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தம் வேறாக இருந்தாலும் அவர்கள் வேண்டிக் கொள்கிறபடி அவர்களுக்கு தேவனாயத்தில் அனுக்கிரகம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்துக்கு அமைந்து கொடுக்கும் பொழுது அது நமது வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அது முதலிலே அது உலகத்தின் பார்வையிலே சரியில்லாமல் இருந்தாலும் தேவனுடைய சித்தம் என்று சரியாக நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி அவருடைய ஆலோசனையின்படி நாம் அவருடைய சித்தத்தை கண்டுகொள்ளலாம். அந்த சித்தத்தை கண்டுகொண்டோம் என்று சொன்னால் அது சித்தப்படி நடக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆம்.